இந்த வீடியோவில் பவுல் பிலமோனுக்கு எழுதின நிருபத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த பிலமோன் யார் அப்படின்னா, அவர் கொலோசை பட்டணத்தில் ஒரு ஐஸ்வர்யவானாக இருக்கிறாரு. அவர்கிட்ட அடிமையாக இருந்த ஒனேசிமு அவரை விட்டு தப்பி செல்றாரு. தப்பி சென்ற ஒனேசிமு பவுலை சந்திக்கிறாரு. சில காலம் அவரோடு கூட இருக்கிறாரு, கிறிஸ்துவையும் ஏற்றுக்கொள்றாரு. அந்த சூழ்நிலையில பிலமோனுடைய அடிமைதான் ஒனேசிமு அப்படிங்கிறத பவுல் அறிந்து பிலமோனுக்கு இந்த கடிதத்தை எழுதுறாரு. இந்த கடிதத்துல பவுல் என்ன சொல்ல விரும்புறாரு அப்படின்னா, நீ ஒனேசிமுவை ஒரு அடிமையா அல்ல, பிரியமான சகோதரனா நீ அவனை ஏற்றுக்கொள் அப்படிங்கிறத பவுல் சொல்றாரு. இன்னும் அவன் ஏதாவது கடன் பட்டிருந்தான் அப்படின்னா அதை நான் உனக்கு தருவேன் அப்படிங்கிறத பவுல் இந்த நிருபத்துல சொல்றாரு. இன்னும் பவுல் ஒனேசிமு உன்ட்ட ஏதாவது கடன் பட்டிருந்தான் அப்படின்னா நான் கொலோசை பட்டணத்துக்கு வரும்போது நான் அதை திரும்ப தருவேன் அப்படிங்கிறத பவுல் சொல்றாரு. இந்த லெட்டரை வாசிக்கும் போது நம்ம என்ன கற்றுக்க முடியும் அப்படின்னா, தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லாரையும் சமமாக நம்ம பார்க்கிறவங்களா இருக்கணும் அப்படிங்கிறத பவுல் இந்த புத்தகத்தில் நமக்கு வலியுறுத்துறாரு.